நெருப்புக்கோட்டை அத்தியாயம் 8. தம்பி மகனின் இத்தகாத செயலைக் கண்ட சக்கரவர்த்தி, குமரா, நாம் பணியாளர்களிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் ஒன்றுதான். ஏழைகளிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றார். மொட்டைத்தலையன் அட்டகாசமாக சிரித்தபடி அலட்சியமாக, பெரியப்பா, காட்டு விலங்குகளிடம் கருணை காட்டினால் அவை நம்மை சின்னா பின்னமாக்கி கொன்று தின்றுவிடும். இந்த அடிமை நாய்களுக்கு இடம் கொடுத்தால் நம் கதி அதோ கதிதான். காட்டு விலங்குகளை வேட்டையாடி கட்டுப்பாட்டில் எப்படி வைத்திருக்கிறோமோ அதைப்போல விலங்குகளுக்கு சமமான இந்த அடிமைகளையும் நடத்தினால்தான் இவர்கள் அடங்கி கிடப்பர் என்றான் மொட்டைத்தலையன். சக்கரவர்த்தி மகேந்திரவர்மர் அதற்கு மேல் அவ்விஷயத்தை பற்றி பேச விரும்பவில்லை. பேச்சை வேறு திசையில் திருப்பினார். சபை கலைந்தது. மொட்டையனுடன் அரண்மனைக்குள் சென்றார் மன்னர். சக்கரவர்த்தியின் திருமகள்கள் மூவரும் வரப்போகும் ராஜகுமாரனை பற்றி எப்படியெல்லாமோ எண்ணிக்கொண்டிருந்தனர். மொட்டையனை கண்டதும் பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. தோற்றம்தான் அப்படி, நடத்தையாவது கண்ணியமாக இருக்கக்கூடாதா? அத்தனை பேர் கூடியிருந்த சபையில் தன் வேலைக்காரனை எவ்வளவு கேவலமாக நடத்தினான். வேலைக்காரனான அந்த அழகிய வாலிபன் 3 இளவரசிகளின் பேச்செல்லாம் நிறைந்திருந்தான். நம் சித்தப்பாவோட மகன் இந்த மொட்டைத்தலையனாக இருக்காதுன்னு தோணுது. தலையில முடியில்லை, கூட மூளையுமே இல்லை என்றாள் மூத்த இளவரசி திலோத்தமா. அவனோட பார்வையே சரியில்லை அக்கா. மந்திரவாதி சூனியக்காரன் போல கொடுமையான அந்த கண்களை காணவே நடுக்கமாக இருக்கிறது. நமக்கு சகோதரன் இல்லை என்று ரொம்ப ஏக்கமாக இருந்தது. சித்தப்பாவோட பிள்ளை சகோதரனாக வரப்போகிறான் என்று எத்தனை சந்தோஷமாக இருந்தேன். என்று வேதனை பெருமூச்சு விட்டாள் திலகவதி. அக்கா, இந்த மொட்டைத்தலையோட அடிமையாக குனிந்த தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தானே அந்த அழகிய வாலிபன், அவன் நம் சித்தப்பாவோட பிள்ளையா இருக்கக்கூடாதா? அந்த அழகிய அடிமையிடம்தான் ராஜக்கலை இருப்பதாக நினைக்கிறேன் நான். நாமோ நம் சித்தப்பாவையோ அவருடைய பிள்ளைகளையோ பார்த்ததில்லை. ஆகவே இதில் ஏதாவது சூது இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கிறது. என்னதான் இருக்கட்டும், ஒரு ராஜகுமாரன் இப்படியா நடந்து கொள்வான்? சித்தப்பாவோட கடிதத்தை மட்டுமே வைத்து இந்த மொட்டைத்தலையனை நாம் எப்படி அரசகுமாரன் என்று நம்புவது என்றாள் கடைக்குட்டி. எனக்கும் கூட அந்த அழகிய அடிமை வாலிபன் நம் சித்தப்பாவின் மகனாக இருக்கக்கூடாதா என்று ஆசையாக இருக்கிறது. என்ன செய்வது என்று வேதனைப்பட்டாள் திலகவதி. அவரை போட்டால் துவரை விளையுமா என்ன? ராஜ பரம்பரையில் பிறந்தவனாக தெரியவில்லை இந்த மொட்டைத்தலையன். அப்பா அவனை தம் சகோதரர் மகனாக ஏற்றுக்கொள்ளட்டும், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு மொட்டைத்தலை சகோதரன் நமக்கு வேண்டவே வேண்டாம் என்றாள் திலோத்தமா. இப்படி ராஜகுமாரிகள் மொட்டைத்தலையனிடம் வெறுப்பை வளர்த்தாலும் தந்தையின் விருப்பத்துக்கு மாறாக நடந்தால் அவர் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று தங்கள் வெறுப்பை காட்டாமல் இருந்தனர். போலி இளவரசன் மொட்டைத்தலையனுக்கு தனி அரண்மனை ஒதுக்கப்பட்டது. சகல வசதிகளுடன் உபச்சாரமும் மரியாதைகளும் தரப்பட்டன. நிஜமான இளவரசன் இளங்குமரன் குதிரை லாயத்தில் புல்லின் மீது புண்ணான மனதுடன் கண்ணீர் வடித்தபடி இருந்தான். சகோதரன் மகனை, மரகதபுரியின் வருங்கால சக்கரவர்த்தியை கௌரவிப்பதற்காக பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் மகேந்திரவர்மர். விருந்திலே பல சுவைமிக்க உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. மொட்டைத்தலையன் தன் வாழ்நாளில் அப்படிப்பட்ட விருந்தை கற்பனை செய்து கூட பார்க்காதவன். வயிறு புடைக்க தின்றான். கடைசியில் சக்கரவர்த்திக்கும் அரசகுமாரிகளுக்கும் விருந்தாளியான மொட்டைத்தலையனுக்கும் மட்டுமே ஒரு பானம் வழங்கப்பட்டது. வேறு யாருக்கும் இல்லை. ரொம்பவும் அபூர்வமான கிழங்கிலிருந்து தயாரிக்கப்பட்ட பானம் அது. அந்த கிழங்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே சக்கரவர்த்தியின் குடும்பத்தார் மட்டுமே அந்த அபூர்வ பானத்தை அருந்துவர். இளவரசே, இப்போது சுவைத்தீர்களே ஒரு பானம், எப்படி இருக்கிறது என்று கேட்டார் மகேந்திரவர்மர். அந்த பானத்தின் இனிய சுவையிலே, உயரிய மனத்திலே கிறங்கி போயிருந்த மொட்டைத்தலையன், ஆஹா, அற்புதம், அபாரம், இப்படியும் ஒரு சுவை உண்டா, மனம் உண்டா, தேவபானம் என்பார்களே, அது இதுதானா? பெரியப்பா, இப்பானம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? இதன் பெயர் என்ன என்று கேட்டான் மொட்டைத்தலையன். இதற்கு பெயரிடும் தகுதி யாருக்குமே கிடையாது.
இதை அனுபவிக்கும் பாக்கியமும் எனக்கு தொடர்ந்து கிடைக்காது. இந்த அபூர்வ கிழங்கு கரடிக்காடு என்ற கானகத்தில் கிடைக்கிறது. அது ஏதோ கண்காணாத தீவில் உள்ளது. அந்த தீவும் கானகமும் எங்கிருக்கிறதென்று யாருக்குமே தெரியாது. அந்த கரடிக்காட்டிலே தேனை பாய்ச்சி இது பயிராக்கப்படுகிறது. அதை அப்படி பயிர் செய்வது யார் தெரியுமா? அக்காட்டில் வாழும் ஒரு பயங்கர கரடி. அதன் பாதுகாப்பிலுள்ள அக்கிழங்குகளை யாராலும் எடுத்து வர முடியாது. முதலில் அந்த தீவு எங்கிருக்கிறது என்று தெரிந்தால் அல்லவா தேன் கிழங்குக்கு ஆசைப்பட முடியும். அது சரி, உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது என்று கேட்டான் மொட்டைத்தலையன். யாரோ ஒரு முனிவர் இந்த தேன் கிழங்கை எனக்கு அளித்து இந்த விவரத்தை கூறினார். எத்தனை நாளானாலும் கெடாத அபூர்வ கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி வருகிறோம். ஆனாலும் இது குறைந்து வருகிறது. தேன் கிழங்கு இனி கிடைக்கப் போவதில்லை. இந்த பானம் இன்னும் சில நாளில் நமக்கு கனவாக போக வேண்டியதுதான் என்றார் சக்கரவர்த்தி மகேந்திரவர்மர். கவலைப்படாதீர்கள். அந்த கரடிக்காட்டு தீவு எங்கிருந்தாலும் அதை கண்டுபிடித்து தேன் கிழங்கை வண்டி வண்டியாக கொண்டு வந்து குவிக்கிறேன் என்று ஜம்பம் பேசினான் மொட்டைத்தலையன். தம்பி மகனின் வீராப்பு பேச்சில் வியந்து போனார் மரகதபுரியின் மகாராஜா. மகனே, உன் தகப்பனார் என்னை நம்பி உன்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். நீ இது போன்ற அபாயமான காரியங்களில் ஈடுபடுவதை நான் விரும்பவில்லை. தேன் கிழங்கு பானம் இல்லாவிட்டால் போகிறது. வேறு எவ்வளவோ அபூர்வமான பானங்கள் உள்ளன, சுவைத்து மகிழ என்றார் மன்னர். பெரியப்பா, என்னை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். எத்தனை உயர்ந்த பானமாக இருந்தாலும் இந்த தேன் கிழங்கு பானத்துக்கு ஈடாகாது என்பதை நீங்களே கூறியிருக்கிறீர்கள். அது கிடைக்க வாய்ப்பில்லை என்ற ஏக்கம் உங்களிடம் உள்ளது என்பதையும் நான் அறிவேன். உங்கள் குறையை போக்க வேண்டியது என் கடமை அல்லவா? தவிர இது போன்ற சின்ன காரியத்தை செய்ய நான் போவேனா? பின் உங்களுடைய மதிப்பு என்னாகும்? நான் இடும் கட்டளையை நிறைவேற்ற என் அடிமை இருக்கிறான். கரடிக்காட்டை தேடிப்போய் தேன் கிழங்கை கொண்டு வா என்று ஆணையிட்டால் செய்து முடிப்பான் என்றான் கொடியவனான மொட்டைத்தலையன். குமரா, இது இன்னும் மோசம். உன் பணியாளனுக்கு இந்த பக்கத்தில் உள்ள எந்த இடமும் தெரியாது. தவிர அவன் சாதுவாக அனுபவமில்லாத இளைஞனாக தோன்றுகிறான். அந்த நல்லவனை நீ இழப்பதை நான் விரும்பவில்லை என்றார் மன்னர். நீங்கள் நினைக்கிறபடி அந்த அடிமை பயல் அப்படியொன்றும் அபூர்வமானவன் அல்ல. அவன் மதிப்பு எனக்கு தெரியும். அவன் திறமைசாலி. தேன் கிழங்கை குவிக்க செய்கிறேன் பாருங்கள் என்று கூறி பணியாளர்களை அழைத்து அடிமையை அழைத்து வரும்படி கூறினான். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.